சுவையற்ற பழைய ஊசி போன எச்சில் பட்ட தீண்டத்தகாத பொருள்களை கொண்ட உணவுகள் தமோ குணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. இப்ப தமோ குணத்துல இருக்கிறவங்க எந்த உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்கன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சமைச்சு வச்சிருவாங்க. அது அந்த சுவையற்ற பழையது, ஊசி போனது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது எச்சில் பட்டது. அதே மாதிரி தீண்டத்தகாத, அதாவது மாமிசம் இதையெல்லாம் இதுதான் அவங்க சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பொருளுரை: உணவின் நோக்கம் ஆயுளை நீடித்து மனதை தூய்மைப்படுத்தி உடல் பலத்தை வளப்படுத்துவது ஆகும். உணவின் ஒரே குறிக்கோள் இதுவே. கடந்த காலத்தின் பெரும் முனிவர்கள் வாழ்நாளை அதிகரிக்க கூடியதும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவக்கூடியதுமான பால் பொருள்கள், சர்க்கரை, அரிசி, கோதுமை, பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவுகளாக தேர்ந்தெடுத்தனர். இத்தகு உணவுகள் சத்வகுணத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் பிரியமானவை. இப்ப நம்ம ஏன் சாப்பிடுறோம் அப்படின்னா, ஆயுளை நீடிக்கணும், மனதை தூய்மைப்படுத்தணும். அதுபடி இருந்தா உடல் நல்லா வளப்படும். ஆனா உணவு ஒரே குறிக்கோள் தான், இதுதான். உணவு உடலை ஆயுளை நீடிக்கணும், மனதை தூய்மைப்படுத்தணும். அதனாலதான் அந்த காலத்துல முனிவர்கள் தன்னுடைய வாழ்நாளை, ஆயுளை அதிகரிக்க உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நல்லா வாழ முடியும். அதுக்காக அவங்க பால் பொருள்கள், பழங்கள், கோதுமை இதைத்தான் சாப்பிடுவாங்களாம். மற்றும் காய்கறிகள் இதைத்தான் சேர்த்திருப்பாங்க. ஆனா இந்த உணவுகள் யாரால விரும்பி சாப்பிடுவாங்கன்னா, சத்வகுணத்தில் இருப்பவங்க தான் இதை சாப்பிடுவாங்க. வெள்ளப்பாகு, மிகவும் சமைக்கப்பட்ட சோளம், வெள்ளப்பாகு போன்ற இதர உணவுகள் நேரடியாக உண்பதற்கு உகந்தவையாக இல்லாவிடினும் பால் அல்லது வேறு உணவுப் பொருள்களுடன் கலக்கப்பட்டு சுவையூட்டப்படுகின்றன. அதன் பின்னர் அவையும் சத்வகுணத்தில் இருப்பவையாகி விடுகின்றன. இந்த உணவுப் பொருள்கள் யாவும் இயற்கையிலேயே மிகவும் தூய்மையானவை. தீண்டத்தகாத பொருள்களான மது, மாமிசம் போன்றவற்றிலிருந்து இவை முற்றிலும் வேறுபட்டவை. தானியங்கள் சாப்பிடுறாங்க. இந்த தானியங்கள் தீண்டத்தகாத பொருள்கள், அதாவது மது, மாமிசம் இதுல முற்றிலும் வேறுபட்டவை. இது இயற்கையிலே நம்மளுக்கு கிடைக்கிறது. இதை சாப்பிட்டாதான் சத்துவ குணத்துல இருக்கிறவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. 8வது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கொழுப்பு சத்துமிக்க உணவுகளுக்கும் மிருகங்களை கொல்வதால் அடையப்படும் கொழுப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எல்லா உணவுகளிலும் மிகச் சிறந்ததான பாலின் உருவில் மிருகத்தின் கொழுப்பு நமக்கு கிடைக்கின்றது. பால், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற பொருள்கள் மிருகத்தின் கொழுப்பை அப்பாவி மிருகங்களை கொல்வதற்கான தேவை ஏதுமின்றி வழங்குகின்றன. மிருகவதை நடைபெறுவதற்கு ஒரே காரணம் கொடூர மனப்பான்மையே. தேவையான கொழுப்புச்சத்தை பாலின் மூலமாக பெறுவது நாகரிகமான வழிமுறை. மிருகங்களை கொல்வது காட்டு பிராண்டித்தனம். பட்டாணி, பருப்பு, முழு கோதுமை போன்றவற்றில் புரதச்சத்து தாராளமாக உள்ளது. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப புரதச்சத்து வேணும் அப்படின்னு சொன்னா அதனால மாமிசம் சாப்பிட்டாதான் நம்மளுக்கு புரதச்சத்து இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாமிசத்துல இருக்கிற அந்த கொழுப்பு சத்தை விட பால் பொருள்கள் பாலாடை, பால் கட்டி, பால் பவுடர் இதெல்லாம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு அந்த கொழுப்பு சத்து நிறைய கிடைக்கும். அது சில தெரியாதவங்க மிருகங்களை சித்திரவதை பண்றது, அதை கொடுமைப்படுத்துறது, அது காட்டு மிராண்டித்தனமான குணம். அந்த குணத்துல இருக்கிறவங்க தான் மாமிசம் இதெல்லாம் சாப்பிடுறாங்க. ஆனா அது கொடுக்குற கொழுப்பு புரத சத்துக்களை எல்லாமே இயற்கையில விளையிற காய்கறிகள், பழங்கள், பால் இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. கசப்பான, உப்பு கரிக்கின்ற, மிகவும் சூடான அல்லது மிளகாய் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவு வகைகள் வயிற்றிலுள்ள கபத்தை குறைத்து வியாதிக்கு வழிவகுப்பதால் துன்பத்தை கொடுக்கின்றன. இவை ரஜோகுணத்தின் உணவுப் பொருள்கள் ஆகும். பழைய உணவுகள் இருளான தமோ குணத்தை சேர்ந்தவை. சாப்பிடுவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பு சமைக்கப்பட்ட எந்த உணவும் இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை தவிர தமோ குணத்தில் இருப்பதாகவே கருதப்படுகின்றது. ஊசி போவதால் துர்நாற்றத்தை தரும் அத்தகைய உணவுகள் தமோ குணத்தில் இருக்கும் மக்களை அடிக்கடி கவருகின்றன. ஆனால் சத்வகுணத்தில் இருப்பவர்களை வெறுப்பூட்டுகின்றன. அது இந்த ரஜோகுணத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப காரசாரமா சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடுறப்ப வயிற்றுல இருக்கிற அவங்க கபத்தை அது நம்மளுடைய
அதாவது நல்ல அமிலத்தை வந்து சுரக்காம ரொம்ப வந்து கார அஹ் அஹ் எரிச்சல் ஊட்டும். அப்ப வந்து வயிறு வந்து எரிச்சல் ஊட்டுனா நமக்கு அல்சர் வரும். அதனால நம்மளுக்கு துன்பம் தான் கிடைக்குது. இது வந்து ரஜோகுணத்துல இருக்கிறவங்க தான் நிறைய சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து பழைய உணவு, ஊசி போனது, அப்புறம் வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சமைச்சது, இறைவனுக்கு படைக்கப்படாதது, இந்த உணவுகளை எல்லாம் தமோ குணத்தில் இருப்பதாகவே கருதப்படுது. அந்த ஊசி போனதெல்லாம் வந்து துர்நாற்றம் அடிக்கும். அத்தகு உணவுகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமோ குணத்தில் இருக்கிற மக்கள் வந்து அடிக்கடி அவங்க வந்து விரும்பி சாப்பிடணும். அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்த கல்லு கூட சொல்லலாம். அதாவது அதெல்லாம் ஊசி ஒரு மாதிரிதான் இருக்கும், இதெல்லாம் ஆமா சாப்பிடுவாங்க. ஆனா சத்துவ ஆமா குணத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். ஆமா. எஸ் மாதாஜி, எச்சில் கண்டினியூ பண்ணுங்க. எச்சில்பட்ட உணவுகள் முழுமுதற் கடவுளுக்கு முதலில் படைக்கப்பட்டவையாக இருந்ததால் அல்லது சாதுக்களால், குறிப்பாக ஆன்மீக குருவினால் முதலில் உண்ணப்பட்டதாக இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆமா, ஏன்னா அது இல்லாவிடில் வந்து நமக்கு வந்து உம் உயர்ந்த அந்த ஆன்மீக பக்தியை நமக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். உம் பகவானுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிடுறது பிரசாதம். ஆனா உம் ஆன்மீக குருவோட அந்த உச்சிஷ்டம் வந்து மகா பிரசாதம். அது ஏன் நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம நாரத ரிஷியோட பிறப்பு நமக்கு தெரியும் இல்லையா? முன் பிறவில ஆம். முதல்ல அவர் கந்தர்வரா இருக்காரு, அடுத்த பிறவில வந்து அவரு மனுஷனா இருக்காரு. அப்ப அந்த சாதுக்களுடைய அந்த உச்சிஷ்டம் சாப்பிட்டதுனால உடனே அடுத்த பிறவில அவர் வந்து நாரத ரிஷியா மாறுறாருன்னு பாக்குறோம். அந்த அளவுக்கு ஆம். உயர்ந்தது அப்படின்னு பாக்குறோம். எஸ் மதர். மகாபிரசாதம். மகாபிரசாத். இல்லாவிடில் எச்சில்பட்ட உணவுகள் தமோ குணத்தை சேர்ந்தவையாக கருதப்படுகின்றன. கடவுளுக்கு ம். படைக்கப்பட்டது ஆன்மீக குருவினால் ஆமா. சாப்பிடும். ம். ஓகே மகன். ம். அவை அந்த மாதிரி இல்லாத உணவுகள் வந்து தொற்று நோய்களை அதிகப்படுத்துகின்றன. அத்தகு உணவுகள் இருண்ட குணத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் சுவையானவையாக இருந்தாலும் சத்வ குணத்தில் இருப்பவர்கள் அவற்றை விரும்புவது இல்லை, தொடுவது கூட இல்லை. பரமபுருஷ பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதமே மிகச்சிறந்த உணவாகும். காய்கறிகள், மாவு மற்றும் பாலினால் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருள்கள் பக்தியுடன் படைக்கப்படும் போது அவற்றை நாம் ஏற்றுக்கொள்வதாக பரமபுருஷ பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பரமபுருஷ பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொருள்களில் பக்தியும் அன்புமே தலை சிறந்தவை என்பது உண்மையே. இருப்பினும் பிரசாதமானது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாஸ்திர விதிகளின்படி தயாரிக்கப்பட்டு பரமபுருஷ பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாத உணவு நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பு தயாரிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும். ஏனெனில் அது தெய்வீகமானதாகும். எனவே உணவை களங்கமற்றதாக, சாப்பிடத்தக்கதாக மற்றும் எல்லோருக்கும் சுவையானதாக மாற்ற ஒருவன் அதனை பரமபுருஷ பகவானுக்கு நைவேத்தியம் செய்தல் அவசியம். அந்த பிரசாதம், பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் வந்து காய்கறிகள், பாலினால் செய்யப்பட்ட உணவு, இது எல்லாமே வந்து அதைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அதுல வந்து பகவானுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிடுறதுனால நம்மளுக்கு பக்தியும் அன்பும் வந்து நிறைந்ததா இருக்கும். அதுலதான் அந்த பிரசாதத்துல அதான் அதை சாப்பிட்டாலே நம்மளுக்கு எல்லாமே பக்தி அன்பு தன்னால வந்துரும்னு சொல்றாங்க. அதாவது பிரசாதத்தை கூட வந்து தயாரிக்கிற முறை வந்து இருக்கு. சாஸ்திர விதிப்படி குளிச்சுட்டு சுத்தமா பகவானுக்கு வந்து சமைச்சு அதை வந்து பிரசாதமா படைச்சு அதை நீண்ட நேரம் ஆனா கூட பரவாயில்லை, அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து தெய்வீகமானது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது களங்கமற்றதா இருக்கணும், அதை சாப்பிடக்கூடியதா இருக்கணும், களங்கமற்றதா இருக்கணும், எல்லாருக்கும் வந்து சுவையானதா இருக்கணும். அது வந்து என்ன எப்படி இருக்கணும், பரமபுருஷ பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்தா இருந்தாதான் அது அவ்வளவு நல்லா இருக்கும், சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்து யார் வாசிக்கிறீங்க? 11வது 12வது பதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. 11 வாசிங்க பிரபு. அபலா காங்கிவில் யஜ்ஞோ விதி சிஷ்டோய இச்சியதே யஷ்டவியம் ஏவேதி மன சமாதாயச சர்வித்திகா. சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவ குணத்தை சார்ந்தது. அதாவது சாஸ்திரப்படி தன்னுடைய கடமை செய்யறவங்க வந்து எந்த பலனை எதிர்பார்க்காத செய்யறவங்க வந்து சத்துவ குணத்தை சார்ந்தது. அது ரொம்ப முக்கியம். பலனை எதிர்பார்க்காம செய்யணும், அதுதான். எஸ் பிரபு. பொருளுரை மனதில் ஏதேனும் ஒரு நோக்கத்துடன் தியாகம் செய்வது பொதுவான தன்மையாகும். ஆனால் அத்தகைய ஆசைகள் ஏதுமின்றி யாகம் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. ஏதோ பொதுவாக நம்ம தியாகம் செய்து ஏதோ நோக்கத்தோட செய்யறோம், ஆனா எந்த விதமான ஆசையின்றி தியாகம் போது நல்லது என்ற மாதிரி சொல்ல வராது. அது கடமையை நிறைவேற்றுவதற்காக செய்யப்பட வேண்டும். கோயில்களிலோ தேவாலயங்களிலோ
செய்யப்படும் சடங்குகளை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அவை பெரும்பாலும் ஏதோ ஒரு பௌதிக லாபத்தை நோக்கமாக கொண்டு செய்யப்படுகின்றன. எனவே தத்துவ குணத்தில் செய்யப்படுவது அல்ல. ஒருவன் தன்னுடைய கடமையின் பொருட்டு கோவிலுக்கு தேவாலயத்துக்கோ செல்ல வேண்டும். பரமபுருஷ பகவானுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். எந்த ஒரு பௌதிக நன்மையையும் எதிர்பார்க்காமல் மலர்களையும் உணவுப் பொருளையும் அர்ப்பணிக்க வேண்டும். அதாவது கோயில்ல போய் செய்யற சில யாகெல்லாம் கூட சுயநலத்துக்காக தான் செய்ய வராங்க அப்படின்னு சொல்ல வராங்க மாதாஜி. எந்த ஒரு பௌதிக நன்மையும் எதிர்பார்க்காம நமக்கு எந்த வித நன்மை இல்லாத பகவானுக்காக செய்யறது, மலர்கள் போடுறது, உணவுப் பொருள் அர்ப்பணிக்கிறது செஞ்சா நல்லது என்று சொல்ல வர்றாரு. கடவுளை வழிபடுவதற்கு மட்டும் கோயில் செல்வதில் எந்த பயனும் இல்லை என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றனர். ஆனால் கடவுளை பொருளாதார நன்மைக்காக வழிபடுவதை சாஸ்திர விதிகள் பரிந்துரைக்கவில்லை. சும்மா போறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சாமி கும்பிடுறது கோயில்ல போய் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. கடவுளை பொருளாதார நன்மைக்காக வழிபடுவது சாஸ்திர விதிகள் நமக்கு ஏதோ தேவை, அப்பதான் பகவான் கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி எங்க சாஸ்திரம் சொல்லலைன்ற மாதிரி சொல்றாங்க. விக்கிரகத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக மட்டுமே அங்க செல்ல வேண்டும். இது அதனை சத்துவ குணத்தின் சகிக்கும். சாஸ்திர விதிகளுக்கு கீழ்ப்படுவதும் பரமபுருஷ பகவானிடம் மரியாதை செலுத்துவதும் ஒவ்வொரு நாகரிக மனிதனும் கடமை. நாகரிகமான மனுஷன் என்ன பண்றான்னா பகவானுக்கு இந்த விக்கிரகத்துக்கு மரியாதை செலுத்தணும், அது சத்துவ குணத்துல இருக்குது, அது சாஸ்திர விதிப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹரே கிருஷ்ண. சோ நமக்கு இதுக்கு முந்தின இதுல உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி 3 குணங்கள்ல அவங்களோட வழிபாடு இருக்கும்னு பார்த்தோம் நேத்திக்கு 17வது அத்தியாயத்தோட முதல் ஆரம்பத்துல. அடுத்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, அதை பொறுத்து அவங்களுடைய குண மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்ப யஜ்ஞங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த பலனையும் எதிர்பார்க்காம அவங்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது போல யஜ்ஞங்கள் செய்தாங்கன்னா அது சத்துவகுணத்தோட யஜ்ஞம். இப்ப ரஜோகுணம் தமோகுணத்தோட யஜ்ஞங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. 12வது பதம். அபிசந்தாயித்து பலம் தம் பார்த்தம் அபிசைவ விஜயதே பரசிஷ்டேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். ஆனால் ஏதேனும் பௌதிக நன்மையை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பாரதர்களின் தலைவனே ரஜோகுணத்தை சேர்ந்தது என்று அர்த்தம். இதோ நன்மைக்காக தம்முடைய நன்மை, 4 பேர் நம்மளை பத்தி பெருமையா பேசணும், நிறைய யாகெல்லாம் பண்றாருப்பாவே, பரவாயில்லப்பா கடவுள் பக்தி இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரஜோகுணத்தை சார்ந்தது, சுயநலத்துக்காக செய்யறதுன்னு சொல்றாங்க. சொர்க்கலோகத்திற்கு உயர் பெறுவதற்காக இவ்வுலகில் ஏதேனும் பௌதிக நன்மை பெறுவதற்காக யாகங்களும் சடங்குகளும் சில சமயங்கள் செய்யப்படுகின்றன. அத்தகைய யாகங்களும் சடங்குகளும் ரஜோகுணத்தை சார்ந்ததாக கருதப்படும். சில சடங்கு செய்யறாங்க, அதாவது வேள்வி யாகம் இவளுக்கு ஏதேனும் பௌதிக நன்மை அப்படின்னு சொல்றதெல்லாம் ரஜோகுணத்தை சார்ந்தன்னு சொல்ல வராது, சுயநலம் சொல்ல வராது. பௌதிக நன்மை மட்டுமல்ல தற்பெருமைக்காகவும் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் ரஜோகுணத்தை சார்ந்தது. தக்ஷன் நடத்திய யஜ்ஞம் நான் பண்றேன் அப்படின்ற அகங்காரத்துல அவங்க பண்றது, சோ அதெல்லாம் ரஜோகுணத்தை சார்ந்தது. 13வது பதம் வேற யாரு இருக்கீங்க வாசிக்கிறீங்க? ரவிக்குமார் பிரபு. இது பற்றி 2 பதம் வாசிக்கலாம், வாசிங்க பிரபு. பதம் 13. விதிஹீனம் அஸ்துஸ்தானம் மந்திரஹீனம் அதிஷ்ணம் சரத்தா விரகிதம் யக்ஞம் தாமசம் பரிசக்தே. சாஸ்திர விதிகளை மதிக்காமல், பிரசாத விநியோகம் இன்றி, வேத மந்திரங்களிலே உச்சாடனம் இன்றி, புரோகிதர்களுக்கான தட்சணை இன்றி, நம்பிக்கையும் இன்றி செய்யப்படும் யாகம் தமோ குணத்தை சார்ந்ததாகும். எத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா? சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க. தமோ குணம்னா அந்த அறியாமை குணம். அதான் அந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்ணாம, புரோகிதர்களுக்கு அந்த தட்சணை எதுவும் வழங்காம, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த சாஸ்திர விதிகளை மதிக்காம, பிரசாத விநியோகம் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணாம, வர்றவங்களுக்கு சாப்பாடு வழங்காம, வேத மந்திரங்களை உச்சாடனம் பண்ணாம, அதாவது அந்த அவங்க புரோகிதர்களை வச்சு வேத மந்திரம் கண்டினியூவா உச்சாடனம் பண்ணுவாங்க, அது மாதிரி எதுவும் பண்ணாம, புரோகிதர்களுக்கான தட்சணையையும் கொடுக்காம, நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகம் தமோ குணத்தை, அதாவது இந்த கிராமங்கள்ல எல்லாம் அது மாதிரி யாகம் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தமோ குணத்தை அது வந்து சத்துவ குணத்தை பேஸ் பண்ணாம தமோ குணத்தை சார்ந்ததாக இருக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இருள் நிறைந்த தமோ குணத்தில் உள்ள நம்பிக்கை உண்மையில் நம்பிக்கையே அல்ல. சில சமயங்களில் பணம் சேர்ப்பதற்காக மக்கள் சில தேவர்களை வழிபடுகின்றனர். அதாவது பேஸ்டு அந்த அந்த நிறைய இன்கம் வரணும், இது யாகம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எல்லாம் பண்றாங்க. அது மாதிரி சில தேவர்களை நாடுகின்ற பின்னர் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து அப்பணத்தை புலனின்ப செயல்களுக்காக செலவிடுகின்றன. அதே லக்ஸுரி வாழ்க்கைக்கு அந்த பணத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. இத்தகைய ஆடம்பர மத சடங்குகள் உண்மையானவையாக ஏற்கப்படுவதில்லை. இது மாதிரி ஆடம்பரமா நம்ம மனசனங்களை ரொம்ப இதா கிராண்டா பண்றத அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இவையெல்லாம் தமோ குணத்தில் இருப்பவை. அசுரத்தனமான மனோநிலையை உண்டாக்கும் இவை மனித சமுதாயத்திற்கு எவ்விதமான நன்மையும் அளிப்பதில்லை. பதம் 14 மாதாஜி. ஓகே, சோ நம்பிக்கை இல்லாம பணம் சேர்க்கறதுக்காக சில தேவர்கள் அவங்க வழிபடுறாங்க. சாஸ்திர விதிகளை புறக்கணிச்சுட்டு நம்ம எந்த யஜ்ஞம் பண்ணாலும் யஜ்ஞபதி யாரு அப்படின்னாக்கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணு ரூபத்துல அந்த யஜ்ஞபதியாக இருக்கிறார். யஜ்ஞகிருத் யஜ்ஞபுக் யஜ்ஞ யாவே, அந்த யஜ்ஞத்தை செய்பவரும் அவரே, அந்த வேள்வியை அனுபவிப்பவரும் அவரே, அந்த வேள்வியாக இருப்பவரும் பகவானே அப்படின்னு பார்க்கிறோம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. சோ அந்த மாதிரி அந்த சாஸ்திர விதிகள் எல்லாம் புறக்கணிச்சுட்டு புலனின்பத்திற்காக அவங்க செய்யக்கூடிய அந்த மாதிரியான யஜ்ஞங்கள் நிறைய பாக்குறாங்களா? துர்கா தேவி அல்ல ஒரு அசுரத்தனமான இதுக்கு பண்ணிட்டு அந்த பலன் தனக்கு வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? சோ இதெல்லாம் வந்து தமோ குணத்தான இது. அது வந்து அசுரத்தன்மையை தான் நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த அசுரத்தன்மையால மனித சமுதாயம் உய்வு பெறுவது போறது கிடையாது அப்படின்னு பார்க்கணும். 14 வாசிங்க பிரபு கிருஷ்ணன். 14 தேவத் விஜ குரு பிராக்ஞ பூஜனம் சௌசம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச சவரீரம் தப உச்சதே. முழு முதற் கடவுள் பிராமணர்கள் ஆன்மீக குரு பெரியோர்களான தாய் தந்தையர் ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை எளிமை பிரம்மச்சரியம் அகிம்சை முதலியன உடலின் தவங்களாகும். அதாவது முழு முதற் கடவுள் இல்ல யஜ்ஞங்களை நம்ம பார்த்துட்டோம். அதாவது நம்பிக்கையை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த உணவு பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து யஜ்ஞங்கள் வேள்விகள் எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது தவம், அவங்க பண்ணக்கூடிய தவம். சோ அந்த தவம் என்ன அப்படின்னாக்கா உடலுக்குன்னு தவம் இருக்கு, மனசுக்கு உண்டான தவம், வாக்குக்கு உண்டான தவம், அப்படி 3 விதமான தவங்கள் இருக்கு. இப்ப இந்த உடலுக்கு உண்டான தவங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். இப்ப சத்துவகுணத்துல இருக்கக்கூடியவங்க இந்த உடலுக்கு உண்டான தவங்களை எப்படி பண்றாங்க அப்படின்னு. சோ இந்த உடலுக்கு உண்டான தவம் எல்லாம் என்னென்ன? பகவான் முழுமுதற் கடவுள், பிராமணர்கள், ஆன்மீக குரு, பெரியோர்களான தாய் தந்தை அவங்கள வழிபடுறது. அப்புறம் தூய்மை, தூய்மைனாலே புற தூய்மை அக தூய்மை. உடம்பும் சுத்தமா வச்சுக்கணும், நம்ம இருக்கிற இடமும் சுத்தமா இருக்கணும். மனசுக்குள்ளார எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி, நம்ம பார்த்தோம் இல்லையா நரகத்தின் 3 வாயிற்கதவுகள் என்ன? நேத்து கிளாஸ்ல நம்ம பார்த்தோமே 3 வாயிற்கதவுகள் என்னன்னா 3 கதவு என்ன நரகத்துக்கு போறதுக்கு? விஜய மாதாஜி 3 கதவு என்ன நரகத்துக்கு போறதுக்கு? ஹரே கிருஷ்ணா. வாசிக்கிறேன் மாதாஜி. 15 தானே மாதாஜி? இல்ல நேத்து நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்ல 3 கதவுகள் என்ன நரகத்துக்கு போறதுக்கான 3 கதவுகள் என்ன? அதான் காமம், குரோதம், பேராசை. காமம், குரோதம், பேராசை. அந்த 3 கதவுகள் அந்த மனசு, அந்த அழுக்கெல்லாம் நம்ம மனசுல இருக்க கூடாது. அதனால தூய்மை அப்படின்னாலே அக தூய்மை புற தூய்மை. நமக்கு பிரபோதர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்? சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும், ரொம்ப எளிமையாக வாழ்க்கை வாழணும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். இந்த பிரம்மச்சரியம் கிரகஸ்தருக்கு உகந்ததா? ஆமா, கிரகஸ்தர்களுக்கும் வந்து அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். அந்த நேரம் காலம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். அகிம்சை, கருணை எல்லாரிடத்துலயும் இருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த உடலை பயன்படுத்தி இல்லையா, அந்த உடலை பயன்படுத்திதான் நம்ம அவங்களுக்கு வணங்கி விழுறோம், பஞ்சாங்க பிரணாம் பண்றோம், சாஷ்டாங்கமா அவங்க கிட்ட வணங்குறோம். சோ அதை எதை பயன்படுத்தி பண்றோம்? இந்த உடம்ப பயன்படுத்தி பண்றோம். சிம்பிளா வாழ்க்கை எப்படி வாழ்றோம்? இந்த உடம்பு பயன்படுத்தி. பிரம்மச்சரியத்தை எப்படி நம்ம புலன்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். அஹிம்சை, நம்ம அந்த நாக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். சோ இதெல்லாம் உடலுக்கு உண்டான தவங்கள் அப்படின்னு பாக்குறோம்.
இது கூட 3 குணங்களுக்கு அடிப்படையில வேறுபடுது. எஸ் பிரபு, பொருளுரை வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. முழு முதற் கடவுள் பல்வேறு விதமான தவங்களை இங்கு விளக்குகின்றார். முதலில் அவர் உடலால் பயிற்சி செய்யப்படும் தவங்களை விளக்குகின்றார். கடவுள் அல்லது தேவர்கள், தகுதியுடைய பிராமணர்கள், ஆன்மீக குரு, தாய் தந்தையரை போன்ற பெரியவர்கள், வேத ஞானத்தில் சிறந்து விளங்கும் நபர்கள் ஆகியோருக்கு ஒருவன் மரியாதை செலுத்த வேண்டும் அல்லது மரியாதை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தக்க மரியாதை அளிக்கப்பட வேண்டும். ஒருவன் தன்னை உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்திக் கொள்ள பயிற்சி செய்ய வேண்டும். ஹலோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மேலும் நடத்தையில் எளிமையாக இருப்பதற்கும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். சாஸ்திர விதிகளில் அனுமதிக்கப்படாத எதையும் செய்யக்கூடாது. சாஸ்திரப்படி உடலுறவு திருமண வாழ்வில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது, வேறு விதமாக அல்ல. எனவே அவன் திருமண வாழ்விற்கு புறம்பான காம வாழ்வில் ஈடுபடக்கூடாது. இதுவே பிரம்மச்சரியம் என்று அழைக்கப்படுகிறது. இவை உடலை அடிப்படையாக கொண்ட தவங்களாகும். முன்னாடி எலாபரேட்டா சொல்லிருக்காங்க. இது நமக்கு செல்ஃப் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? நமக்கு வந்து உடலை பயன்படுத்தி பண்ணக்கூடிய தவங்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். பிரம்மச்சரியம்ன்றது இங்க பிரபுபாதர் நமக்கு எப்படி இது பண்ணிருக்காரு, தகாத பாலுறவை தவிர்க்க வேண்டும். தன்னுடைய மனைவி இடத்தில் மட்டுமே அந்த அந்த காம வாழ்வு இருக்கணும் அப்படின்றத பாக்குறார். திருமண வாழ்விற்கு புறம்பான அந்த காம வாழ்க்கையில ஈடுபடாம இருக்கிறதே பிரம்மச்சரியம் அப்படிங்கிறாரு நம்மளுடைய பிரபுபாதர். சாஸ்திர விதியில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது போல நம்மளுடைய அந்த வாழ்க்கை அமையணும் அப்படின்றத சொல்றாரு. அதுல சொல்லப்படாத எதையுமே செய்யக்கூடாது அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். 15வது பதம். அனுத்வேகரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் ஜயத் ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ வாங்மயம் தப உச்யதே. உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்கள். இப்ப நம்ம பார்த்தோம் உடலுக்குண்டான தவம் என்னன்றத பார்த்துட்டோம். அடுத்து வாக்கு, நம்ம பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம முன்னவே பார்த்தது போல 17வது அத்தியாயம் வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு அத்தியாயம் தான் இருக்கு. கடைசி 6 அத்தியாயங்கள் நமக்கு ஞான யோகத்தை கொடுக்குது. சோ இங்க வந்து நம்ம பேசுற பேச்சு உண்மையாக இருக்கணும், மத்தவங்களுக்கு இனிமை தரக்கூடியதா இருக்கணும், கொடுஞ்சொற்கள் இருக்கக்கூடாது. நம்மளோட பேச்சால ஒரு நன்மை வளர்க்கணும். சிலர் பாத்தீங்கன்னா சும்மா வெட்டி பேச்சு பேசி நேரத்தை வீணாக்குறதுலாம் இருக்கும். அவ்வளோ தூரம் புல் உலக விஷயம் எல்லாம் பேசுறாங்க, அதால ஏதாவது பலன் உண்டான்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. சோ நன்மை அளிக்கக்கூடிய பேச்சா இருக்கணும், மத்தவங்களோட மனசை துன்புறுத்தாத பேச்சாக இருக்கணும். அஹிம்சை அப்படின்னு நம்ம இதுக்கு முந்தினதுல பார்த்தோம் இல்லையா? அந்த அஹிம்சை என்பது அந்த உடலால வருத்துவது மட்டுமல்ல அஹிம்சை, வருத்தாமல் இருப்பது மட்டுமல்ல அஹிம்சை, மனசால கூட நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அது கூட அஹிம்சை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ஒண்ணு. சோ பிறரது மனதை துன்புறுத்தாத ஒரு பேச்சு, இனிமையான பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல். சோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கரெக்டா உச்சரிக்க நம்ம முயற்சி செய்யணும். சோ இதெல்லாம் வாக்குக்கு உண்டான தவங்கள். மற்றவர்களது மனம் கிளர்ச்சி அடையும் போது கிளர்ச்சி அடையும்படி ஒருவன் பேசக்கூடாது. ஒருத்தவங்களை வேற விஷயங்களை தூண்டுற மாதிரியோ, இல்ல அவங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியோ, அவங்களோட பயத்தை தூண்டுற மாதிரியோ, வேற இச்சைகளை தூண்டுற மாதிரியோ ஒருத்தவங்க பேசக்கூடாது. ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கும் போது உண்மையை பேசலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. எப்பொழுதுமே நாம உண்மையதான் பேசணும். இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறது மாதிரி சொல்லிட்டு நிறைய இந்த காலத்துல ஆன்மீக குருக்கள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் தவறு. சோ தன்னுடைய மாணவரிடத்தில் உண்மையை பேசணும். இருப்பினும் அத்தகைய ஆசிரியர் தனது மாணவர்கள் அல்லாத பிறரிடம் பேசும்போது அவர்களது மனதை துன்புறுத்தும்படி பேசக்கூடாது. மத்தவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி ஒருத்தவங்க பேசக்கூடாது. அதுவும் ஒரு ஜீவகாருண்யம் அப்படின்னு பாக்கணும், அஹிம்சை. இதுவே பேசுவதை பொறுத்த தவமாகும். இது இல்லாம அபத்தமாகவும் தப்பா அடுத்தவங்களை பத்தி அதெல்லாம் பிரஜல்பான்னு சொல்லப்படுது, புறம் பேசுறது. அபத்தமாக பேசக்கூடாது. ஆன்மீக வட்டாரத்தில் பேசும்போது அவனது உரைகள் சாஸ்திரங்களால் ஆதரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அப்படியே சொல்லுவாங்கன்னா இந்த ஹவால பேசுற மாதிரி பேசக்கூடாது, ஏர்ல பேசுற மாதிரி பேசக்கூடாது. அதுக்கு ஒரு சான்று வேண்டும். நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுள் அப்படின்னாக்கா எதுக்கு அவரை சொல்றோம்? நமக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து கோட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து நிறைய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ நம்ம ரொம்ப
ஆதாரபூர்வமாக நம்ம வந்து பேசணும். அதனால அந்த ஆன்மீக வட்டாரத்துல பேசும்போது நம்மளுடைய சாஸ்திரங்களால ஆதரிக்கப்பட்டதை மட்டும் உண்மையான விஷயங்களை பேசணும். தான் கூறுவதை உறுதிப்படுத்த அவன் உடனடியாக சாஸ்திரங்களிலிருந்து மேற்கோள் காட்ட வேண்டும். அதே சமயத்தில் அத்தகைய உரை கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கணும். அந்த உரையாடல்களால் ஒருவன் மிகச்சிறந்த நன்மையை பெற்று மனித சமுதாயத்தை உயர்த்த முடியும். அதனால அந்த மனித சமுதாயம் உயர்வு பெற முடியும். எல்லையின்றி இருக்கும் வேத இலக்கியங்களை கற்க வேண்டும். இதுவே பேச்சின் தவம். நமக்கு வந்து உண்மையாலுமே இப்ப நம்ம ஏற்கனவே ரொம்ப லேட்டு. நம்ம பிரபுபாதருடைய இந்த புத்தகங்கள் 70க்கு மேல புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு. நம்ம அதை படிக்கிறதுக்கே வந்து இந்த வாழ்நாள் போருமான்னு எனக்கு தெரியல. சோ அத நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப நம்ம இது வந்து இந்த வேத இலக்கியங்களை கற்குவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். சோ நமக்கு கொடுத்திருக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம். அதை நம்ம படிச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இதெல்லாம் பேச்சோட தவங்கள். ஓகே, இப்ப மனசோட தவம் என்ன அப்படின்னு பாத்துக்கலாம். மன பிரசாத சௌமியத்வம் மௌனமாத விநிகிரஹ பாவ சம்சத்ரித்யேததோ மானசமுச்யதே. ஓகே, மனசோட தவம் என்ன? உடல், வாக்கு, மனம் திருப்தி. எது நமக்கு கிடைச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்குது. மத்தவங்களை பார்த்து எனக்கும் அது வேணும் அப்படின்னு நினைச்சோன்னா அங்க காழ்ப்புணர்ச்சி, அகத்தூய்மை கெட்டுவிடும். திருப்தி, பகவான் எனக்கு என்ன கொடுத்தாலும் அது எனக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் நினைச்சிட்டு அதோட கருணையா நம்ம எடுத்துக்கிறது. எளிமையாக இருக்கிறது. நம்ம மனசளவுல எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா இருக்குமோ அதுதான் வெளியிலயும் தெரியும் இல்லையா? நம்ம வந்து ஒரு பெரிய சிலர்லாம் நிறைய அதை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பந்தா காட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத உண்மையா தூய்மையா இருக்கணும். மௌனம். நம்ம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அனாவசியமா நிறைய விஷயங்களை பேசுறது. நம்மள ஒருத்தவங்க கூப்பிட்டு என்னன்னு கேட்காத வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. சோ மௌனம், சுய கட்டுப்பாடு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குதான் நம்மளுடைய பிரபுபாதன் நமக்கு அந்த 4 ஒழுக்க நெறிகளை சொல்லியிருக்கார். சோ சுய கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை. நம்ம என்ன எங்க இருந்தாலும் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு இல்ல, உண்மையாலுமே தூய்மையாக இருக்கிறது மனசளவுல. இதுக்கு ஒரு கதை கூட இருக்கு இல்லையா? சாதுக்களும் இருப்பாங்க, கிரகஸ்தனும் இருப்பாரு. கிரகஸ்தன் வந்து ஒரு விலை மாதுவை கொண்டு போய் விடுறதுக்காக போவார். ஆனா அவர் மனசுல எந்த கலங்கமும் இல்லை. ஆனா இந்த சாதுக்கள் வந்து அவங்கள யோசிச்சுட்டே இருப்பாங்க, இந்த விலை மாதுவை அவன் கூட்டிட்டு போனானே அங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இதுல யாரு தூய்மையானவங்கன்னு பார்த்தா, விலை மாதுவை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல விட்டு அவர் கூடவே இருந்தாலுமே அவர் தூய்மையா இருக்காரு. ஆனா தூரத்துல இந்த சாதுக்கள் வந்து அவரை தப்பாவே மனசுல நினைச்சிட்டே இருக்காங்க. சோ தூய்மையானவங்க யாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. சோ மனசுல வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். மனதின் தவம் என்றால் அதனை புலனுகர்ச்சியிலிருந்து விடுவிப்பது. ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு எங்க பிரபுபாதர். சோ அந்த புலன்களை எங்க போதோ அங்க மனசு தன்னால போய் லயித்திடும். அப்ப அந்த புலன்களை வந்து தவறான விஷயங்களை பயன்படுத்துறத கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதை உயர்ந்த சுவையில நம்ம ஈடுபடுத்த முடியும். அப்படி பண்றதுனால அந்த புலனுகர்ச்சியில இருந்து விடுவிக்க முடியும் புலன்களை. சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்து ஒழுங்குபடும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப டைம் கிடைச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நிறைய மூவி பார்க்கலாம், இல்ல வேற எதனா விஷயங்கள் கேட்கலாம். இல்ல நான் வந்து இன்னும் நிறைய பிரபுபாதரோட லெக்சரை கேட்கணும், இல்ல மற்ற உயர்ந்த ஆச்சாரியர்களோட லெக்சரை கேட்கணும், பகவத்கீதை பாகவதம் கேட்கணும்னு நம்ம அதுல ஈடுபடுத்துறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அதை கேட்க கேட்க புலன்கள் தூய்மை அடையும் போது மனசும் தூய்மை அடையுது. எங்கெல்லாம் புலன் இருக்கோ அங்க போய் நம்ம மனசு அமருகின்றது. அதாவது எப்படி ஒரு இனிப்பு சுத்தி ஈக்கள் இருக்குமோ அது போல இந்த மாதிரி மனசு வந்து புலனை சுத்திதான் ரீங்காரம் விடும். அப்போ அந்த புலனை வந்து புலனுகர்ச்சியை வந்து விடுவிக்கிறதா மனசோட தவம். பிறருக்கு நன்மை செய்வதை பற்றி எப்போதும் எண்ணும்படியாக மனம் பயிற்சி செய்யப்பட வேண்டும். அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி நன்மை பண்ணலான்றத பத்தி மட்டுமே மனசு நினைக்கணும். மனதிற்கான மிகச்சிறந்த பயிற்சி அதன் எண்ணங்களை மௌனமாக வைப்பதாகும். அதை வந்து அலைப்பாய விடக்கூடாது. இது அதுன்னு மனம் போன போக்குல நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒருவன் கிருஷ்ண உணர்விலிருந்து பிறழாமல் இருக்க வேண்டும். புலனுகர்ச்சினை எப்போதும் தவிர்க்க வேண்டும். தனது இருப்பை தூய்மைப்படுத்துதல் என்றால் கிருஷ்ண உணர்வினானது என்பது என்று பொருள். அதாவது என்ன அது தூய்மை? எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் லயித்து இருப்பது. என்ன நடந்தாலும் அவருடைய கருணை. நான் எந்த ஒரு செய்தாலும் அவரை திருப்திப்படுத்துவதற்காக அப்படி இருக்கிறது. கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது தான் மனசை தூய்மைப்படுத்துறது அல்லது இருப்பை தூய்மைப்படுத்துறதுன்னு பார்ப்போம். மனதை புலனின்ப எண்ணங்களிலிருந்து விலக்குவதால் மட்டுமே அதனை திருப்திப்படுத்த முடியும். நாம் எந்த அளவிற்கு புலனின்பத்தை பற்றி நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு மனம் அதிருப்தி அடைகின்றது.
காலத்தில் புலனுணர்ச்சிக்கான பல்வேறு வழிகளில் நாம் நமது மனதை தேவையின்றி ஈடுபடுத்துகின்றோம். உண்மைதான் இல்லையா? எனவே மனம் திருப்தி அடைவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. சோ புலன்களை, ஏன்னா நம்ம இருக்கிறது இந்த கலியுகம், சஞ்சலமான யுகம். அதுல இருந்து நம்ம எப்படி வெளிவர முடியும் அப்படின்னாக்கா, இந்த புலன்களை உயர்ந்த இதுல ஈடுபடுத்துறது மூலமாக. இதற்கு மிகச்சிறந்த வழி என்ன பண்ணலாம்? புராணங்கள், மகாபாரதம் போன்ற திருப்தி கொடுக்கக்கூடிய கதைகள் நிறைந்த வேத இலக்கியங்களை நோக்கி மனசை திருப்புவது. அதில் உள்ள அறிவை உபயோகப்படுத்தி தூய்மை பெற முடியும். வஞ்சிக்கும் தன்மையிலிருந்து மனம் விடுபட வேண்டும். எல்லோருடைய நன்மையை பற்றியும் எண்ண வேண்டும். மௌனம் என்றால் எப்போதும் தன்னுணர்வை பற்றி சிந்திப்பது என்று பொருள். தன்னுணர்வுனா என்னது? நான் பகவானுடைய சேவை, நான் திருப்பி அவருக்கு எப்படி எல்லாம் தொண்டு பண்ணலாம், எப்படி அவருக்கு அந்த ஆன்மீக லோகத்துக்கு போறது, அந்த மாதிரியான எண்ணங்கள். அவரை எப்படி நான் என்ன பண்ணா அவரை திருப்தி அடைவார். இவ்விதத்தில் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பக்குவமான மௌனத்தை கடைபிடிக்கின்றான். மற்ற விஷயங்கள, பௌதீக விஷயங்கள்ல இருந்து நம்மளை விடுவித்து இதுல இருக்கிறதே மௌனம். மனதை கட்டுப்படுத்துதல் என்றால் அதனை புலனுகர்ச்சியிலிருந்து விலக்குவதாகும். ஒருவன் தனது நடத்தையில் ஒளிவு மறைவின்றி இருப்பதன் மூலம் தனது நிலையை தூய்மைப்படுத்த முடியும். தன்னுடைய செயல்கள்ல ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிறதுனால அவங்களுடைய நிலையை தூய்மைப்படுத்த முடியும். இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து மன இயக்கங்களோட தவமாக மாறுகின்றது அப்படின்றத பாக்குறோம். சோ நம்ம இதுவரைக்கும் உடலுக்குண்டான தவங்கள் என்ன, அடுத்து மனசுக்கு உண்டான தவங்கள் என்ன, அடுத்து வாக்குக்கு உண்டான தவங்கள் என்ன அப்படின்றத பாக்குறோம். பிரபு வந்துட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. வாசிங்க பிரபு 17வது பதம். வாசிக்க முடியுமா? படிங்க படிங்க. தெரியுது இல்ல? ஸ்கிரீன் தெரியுது இல்ல? 17வது பதம். ஸ்ரத்தையா பரயா தப்தம் தபஸ் ததஸ் த்ரிவிதம் நரை அபலாங்காட்சி பிரியுக்ஷதை சாத்விகம் பரிசக்ஸதே. மொழிபெயர்ப்பு. இந்த 3 வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது சத்வகுணத்தின் தவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 3 வகை தவங்கள்ல ஜட லாபங்கள், அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம பகவானை திருப்திப்படுவதற்கான செய்யக்கூடியது சத்துவகுணத்திலிருந்து செய்யக்கூடிய தவம் சொல்லி சொல்றாங்க. இன்னொரு விஷயம், உன்னதமான நம்பிக்கை, பூர்ண நம்பிக்கை மேல இருக்கணும், பூர்ண நம்பிக்கையோட செயல்படணும். 18வது பதம். சத்காரமான பூஜார்த்தம் தபோ தம்பேன சைவ யத் கரியதே ததிஹ பிரக்தும் ரோக்தம் ராஜசம் சலமத் துருவம். மொழிபெயர்ப்பு. மானம், மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமை செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன. இவை சஞ்சலமானதும் தற்காலிகமானதும் ஆகும். அதாவது நம்ம ஏதாவது செய்யும் போது என்னை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு செஞ்சாங்கன்னா அது ரஜோகுணம். அது தற்காலிகமானது அப்படிங்கறது உறுதிப்படுத்துறாங்க பொருளுரை. சில சமயங்களில் சஞ்சலமானதும் தற்காலிகமானதும் கூட. சில சமயங்களில் மக்களை கவர்ந்து அவர்களிடமிருந்து மதிப்பு, மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தவங்களும் சிரமங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. ரஜோகுலத்தில் இருப்பவர்கள் தமக்கு கீழ்ப்பட்டவர்கள் தம்மை வழிபடுவதற்கும் தமது கால்களை களைவிடுவதற்கும் செல்வங்களை சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்கின்றனர். தவங்களை செய்வதால் உண்டாகும் இத்தகைய செயற்கையான ஏற்பாடுகள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. இதன் விளைவுகள் தற்காலிகமானவை, சில காலத்திற்கு வேண்டுமானவை தொடரலாம், ஆனால் நிரந்தரமானவை அல்ல. இதுக்கு நிறைய பார்த்திருக்கோம். எனக்கு கால் கழுவி விடு, அது கழுவி விடு, இது கழுவி விடு, எனக்கே அர்ச்சனை பண்ணு அப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. எனக்கு என் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணு, இல்ல எனக்கு அர்ச்சனை பண்ணு, எனக்கு கிரீடம் வை, இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ரஜோகுணத்தில் இருப்பவங்க அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள இவங்களை பெருமைப்படுத்துறதுக்காண்டி பண்ணக்கூடியது. அது தற்காலிகமானதுன்னு சொல்லி சொல்றாங்க. வாசிக்கிறீங்களா? வாசிங்க. இன்னொரு 2 பதம் கூட வாசிங்க. அடுத்து விஜயமாதா ரெடியா இருங்க. 20 வரைக்கும் வாசிங்க. 20 வரைக்கும். மூடாக் ராஹோணாத் மனோ யத் பீடயா கிரியதே தவஹ பரஸ் யத் சதா நார்த்தம் வா தத்தாம தத்தாம முதம் ஹிருதயம். மொழிபெயர்ப்பு. பிறரை அழிப்பதற்காக, துன்பதற்காகவோ அல்லது தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோ குணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. இது இவங்க அதாவது அரக்கர்கள் செய்யறது. இது பசி பட்னியோட செய்யக்கூடிய தவங்கள், இல்ல கையை வெட்டிக்கிறது, காலை வெட்டிக்கிறது,
அந்த மாதிரி அது நம்மளே ஒரு துன்புறுத்திட்டு பண்ணக்கூடியது ரொம்ப முட்டாள்தனமானதுன்னு சொல்லி சொல்றாங்க. தமோகுணத்துல இருக்கு. கிரண்யகசிபை போன்ற அசுரர்கள் முட்டாள்தனமான தவங்களுக்கு உதாரணமாக விளங்குகின்றன. அவர் கடுமையான தவங்களை மேற்கொண்டு அமர்த்துவத்தை பெற்று தேவர்களை கொள்ள விரும்பினான். இதற்காக அவன் பிரம்மாவை வழிபட்டான். ஆனால் இறுதியில் பரம்புருஷ பகவானால் கொல்லப்பட்டான். அசாத்தியமான ஒன்றிற்காக தவங்களை புரிவது நிச்சயமாக தமோகுணத்தை சார்ந்ததாகும். கிரண்யகசிபை சொல்லலாம், இல்லைன்னா இந்த பத்மாசுரனை சொல்லலாம், இல்ல ராவணு கூட சொல்லலாம். அந்த இந்த மாதிரி அவங்க எல்லாமே தமோகுணத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் சொல்லி சொல்றாங்க. 20வது பதம். தாத்வயமிதி யத்யானம் தீயதே அனுபகாரிணே தேசே காலச்ச பாத்ரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். மொழிபெயர்ப்பு: பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்மளோட வர்ணாசிரம கடமையை செஞ்சோம்னா அது சத்துவகுணத்துல கொடுக்கறதுங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறாங்க. ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டிருக்கும் நபருக்கு கொடுக்கப்படும் தானம். ஒரு நிமிஷம் பிரபு. இந்த இதுல நம்ம நம்பிக்கையோட பிரிவுகள் என்னன்னு பார்த்தோம். முதல்ல அவங்களுடைய ஸ்ரத்தா, அந்த நம்பிக்கை எங்க இருக்கு அந்த 3 குணத்துலன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? யஜ்ஞங்கள் எப்படி பண்றாங்க, உணவு பழக்க வழக்கங்கள், உணவு பழக்கங்கள் பார்த்தோம். அடுத்து யஜ்ஞங்கள் எப்படி பண்றாங்கன்றத பார்த்தோம் 3 குணத்துல இருக்கவங்க. அடுத்து நம்ம தவங்கள் என்ன பார்த்தோம்? அதுலயும் 3 விதமான தவங்கள், உடல், மனம், வாக்கு. ஆமா, தவம் பார்த்தாச்சு. இப்ப தானம் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இது என்னோட கடமை, இது என்னோட இந்த யஜ்ஞம் பண்றது என்னோட கடமை, நான் அதை பண்றேன் அப்படின்றது. நம்மளோட கடமை. நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல செயல் கொடுக்கணும். அது அந்த கொடுக்கக்கூடிய வாங்குறவங்க கொடுக்கக்கூடிய இடம் எல்லாமே சத்துவகுணத்தில் இருக்க மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல அது கூட கர்மா நமக்கு அட்டாச் ஆகும். கெட்டதா இருந்தாலும் சரியான நபருக்கு சரியான இடத்துல சரியான நேரத்துல கொடுக்கக்கூடிய தானம் சத்துவகுணத்தில். நம்ம பாத்தீங்கன்னா பலி சக்கரவர்த்தி, ஏன்னா பலி சக்கரவர்த்தி கிட்ட நம்ம வாமன அவதாரம் எடுத்து பகவான் கேக்குறாரு. அவரு ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுக்கறது அது தர்மம். அவர் குரு சொல்றாரு, இல்ல இவர் எனக்கு விஷ்ணு மாதிரி தெரியுது, பரவாயில்ல, நான் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கேன், அவர் வாங்குறாரு, அவர் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், இல்ல உன்னை ஏமாத்திடுவான்னு அவர் சொன்னாலுமே பரவாயில்ல, நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லி அவரோட குருவோட வாக்கு மீறித்தான் அவர் போய் கொடுக்குறாரு. ஆமா ஆமா, அது சத்துவகுணத்தோட தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது அரசனுடைய கடமை, அந்த கடமையை அவர் பண்ணாரு சரியான நபருக்கு. சரியான நபர் யாரு? பிராமணர். எங்க பண்றாரு? அந்த யஜ்ஞம் பண்ற இடத்துல கேக்குறாரு. முறையான நேரம், முறையான இடம், முறையான நபருக்கு கொடுக்கறாரு. அது அவருடைய கடமை. அவர் எதையும் எதிர்பார்க்கல. அவர் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அந்த 3 அடி மண்ணு அது அதனால அவர் உயர்ந்த பக்தனானார். 3வது கேட்கும்போது தலையை குனிஞ்சு கொடுக்கும் போது அவருக்கு முக்தியே கொடுத்துட்டாரு அவருக்கு. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, நீ எப்படி உனக்கு அந்த இவருக்கு தெரியும்ன்றது தெரியும் பகவானுக்கு. அதனால நோ ப்ராப்ளம் பிரபு, நோ ப்ராப்ளம். அவருக்கு தெரியும் நம்ம சுக்ராச்சாரிய சொன்னதை மீறி வராருன்னு தெரிஞ்சதுனால இவர் தூய பக்தனா மாறிட்டாரு. அவர் நினைக்கிறாரு, எல்லாரும் நம்ம எல்லாம் அவர்கிட்ட தானே போய் நிப்போம், அவரே என்கிட்ட தானம் கேட்டு வந்திருக்காரேன்ட்டு அவர் போறாரு. அதை பார்த்த உடனே இப்படி உயர்ந்த பக்தனுக்கு இந்த பகவான் நமக்கு முக்தி கூட கொடுத்துருவாரு, ஆனா பக்தி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா பக்தி கொடுத்தா நம்ம சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டுருவார்ல அவரு. தாயை சுருட்டு கொண்டு வான்றது உடனே ஆழ்வார் சொன்னதை கேட்டு உடனே அவர் கூடவே அந்த நகரத்தை விட்டு வெளியில போறாரு. அது போல அப்ப என்ன பண்றாரு? பாதாள லோகத்துக்கு அவர் அனுப்பிட்டாலும் அந்த லோகத்துக்கு வாயிற்காவலனாக பகவான் போயிடுறாரு. நிலை பார்த்தீங்களா? போய் நிக்கிறாரு. இது அப்போ பக்தனை காட்டிலும் பகவான் எவ்வளவு உயர்ந்தவரா இருக்காரு பாருங்க. அதுதான் நம்ம தூய பக்தனுக்கு அவ்வளவு தூரம் ஒரு இறங்கி போயிடுறாரு. பாக்கணும்னு நினைக்கிறாரு அவரு பகவானை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு, வாசிங்க பிரபு. ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டிருக்கும் நபருக்கு கொடுக்கப்படும் தான வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பாகுபாடின்றி தானம் செய்ய வழங்குவதற்கு எந்த பரிந்துரையும் இல்லை.
ஆன்மீக பக்கம் எப்பொழுதும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. எனவே ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் சூரிய அல்லது சந்திர கிரகங்களின் சமயத்தில் அல்லது மாதத்தின் இறுதியில் அல்லது தகுதி வாய்ந்த ஒரு பிராமணனுக்கு அல்லது ஒரு வைஷ்ணவனுக்கு அல்லது கோவில்களில் தானம் என்று வழங்கப்பட வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்படுகின்றது. அத்தகைய தானங்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். சில சமயங்களில் இரக்கத்தின் காரணமாக ஏழைகளுக்கு தானம் வழங்கப்படுகின்றது. ஆனால் தானம் பெறுவதற்கான தகுதி இந்த ஏழை மனிதன் இல்லாவிடில் அது அத்தகைய தானத்தினால் எந்த ஆன்மீக முன்னேற்றமும் இருக்காது. கரெக்ட். பக்தன் எப்பவுமே கருணையை எங்க காட்டணும் அப்படின்னாக்கா, ஒரு ஜீவாத்மா இந்த உலகாயத விஷயங்கள்ல இருந்து விடுதலை பெறுவதற்காக, உலகப்பட்டுல இருந்து விடுதலை பெறுவதற்காக மட்டும்தான் அவங்களுடைய கருணையை காட்டணும் அப்படின்றத நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல மானுட பரதரோட அந்த கதையில இருந்து நம்ம பாக்குறோம். சோ அப்படி இல்லாம நம்ம ஏதாவது தானம் பண்ணோம் அப்படின்னா அது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இருக்காது. ஏன்னா அந்த பைசா வச்சு அவங்க வேற ஏதாவது பாவ காரியங்கள் சொன்னா அதோட பலனும் நமக்கு வரும். ஆமா, அதோட பலன் நமக்கு வரும் சொல்லி சொல்றாங்க. ஆமா. இல்லாவிட அதற்கு தானத்தினால் எந்த ஆன்மீக முன்னேற்றமும் இருக்காது. வேறு விதமாக கூறினால் பாகுபாடப்பட்ட தானம் வேதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுவதில்லை. பாகுபாடற்ற தானம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, விஜய மாதாஜி 21, 22 வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. யத்து பிரதி உபகார அர்த்தம் பலம் உத்திஷ்ய வாபுனக தீயதேச பரிக்விஷ்டம் தத்தானம் ராஜசம் சம்ருதம். மொழிபெயர்ப்பு. பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது பலனை எதிர்பார்த்து செய்யறது, விருப்பமின்றி ஒருத்தருக்கு போய் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்யற தானம் ரஜோகுணத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொருளுரை. தானம் சில சமயங்களில் ஸ்வர்கலோகத்திற்கு ஏற்றம் பெறுவதற்காக வழங்கப்படுகின்றது. வேறு சில சமயங்களில் மிகுந்த சிரமத்துடன் கொடுக்கப்படுகின்றது. தானம் அளித்த பின்னர் நான் எதற்காக இவ்வளவு பணத்தை செலவழித்தேன் என்று எண்ணுகின்றான். சில சமயங்களில் பெரியோர்களின் வேண்டுதலால் கட்டாயத்தின் பேரில் தானம் வழங்கப்படுகின்றது. இத்தகு தானங்கள் ரஜோகுணத்தில் கொடுக்கப்படுபவையாக கருதப்படுகின்றன. பல்வேறு தர்ம ஸ்தாபனங்கள் புல நுகர்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் நிறுவனங்களுக்கு தங்களது பரிசுகளை வழங்குகின்றன. அத்தகு தானங்கள் வேத சாஸ்திரத்தில் பரிந்துரைக்கப்படவில்லை. சத்வகுணத்திலான தானம் மட்டுமே சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. இந்த ரஜோகுணத்துல ஒரு சில நேரத்துல நம்ம செய்யற தானம் ஸ்வர்கலோகத்திற்கு போற மாதிரி கூட இருக்குமா மாதாஜி. ஆனா ஒரு சில நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு நம்ம ஏன் இவ்வளவு கொடுத்தோம், பணத்தை செலவழிச்சோம், தானம் கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு சில நேரத்துல நம்மள ரொம்ப கம்பல் பண்ணி இதை நீ செய்யி, இந்த தானம் கொடு அப்படின்னு கட்டாயத்தின் பேர்ல நம்ம செய்யணும். அந்த மாதிரி தானங்கள் தான் ரஜோகுணத்துல மூலமா கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க மாதாஜி. அதே மாதிரி ஒரு சில இந்த ட்ரஸ்ட் இதெல்லாம் வச்சு நடத்துவாங்க. அவங்களே கஷ்டப்படுறவங்க கூட தன்னுடைய புலனுகர்ச்சி தங்களுடைய நம்மளை எல்லாரும் நல்லா பேசணும், இவங்க இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, இவ்வளவு பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பற்பல நிறுவனங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு எல்லாம் பிரசன்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தானங்கள் வேத சாஸ்திரங்களை சொல்லப்படல அப்படின்னு. சத்வகுணத்துல நம்மளால இயன்ற அளவு எது செய்யறோமோ அதுதான் சிபார்சு செய்யப்பட்டிருக்காங்க மாதாஜிங்க. அதேஷ காலே யத்தானம் அபாத்ரேப்ய தீயதே அசத்கிருதம் அவஜ்ஞாதம் தத்தாமசம் உதர கிருதம். மொழிபெயர்ப்பு. தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோ குணத்தை சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது அதாவது தூய்மை இடம், அதாவது இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. அது தூய்மையற்ற இடம். அதே மாதிரி கொடுக்க கூடாத நேரத்துல இப்ப ஒரு வீட்டுல நம்ம நைட்டு தயிர் பால் இதெல்லாம் கேட்டா கூட கொடுக்காதுன்னு கூட சொல்லுவாங்க மாதாஜி. ஒரு சில இதுல நம்ம பக்கத்து வீட்டை கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம செய்யற தானம் தகுதியான நபர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு நான் ஒரு கதை ஏதோ படிச்சேன் மாதாஜி. ஒரு பொண்ணு ரொம்ப ஏழை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கிழிஞ்ச பாவாடை ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு லேடிட்ட கேட்கும். ரொம்ப பயமா இருக்கும். அந்த லேடி நிறைய சுடிதார், தன்னுடைய பொண்ணுடைய சாரி சுடிதார் எல்லாமே கொடுக்கும். கொடுத்த உடனே என்ன பொண்ணு அந்த பொண்ணு அதை வாங்கிட்டு போய் நல்லா அதே பொண்ணு போய் ஒரு நடு ரோட்ல நின்னுட்டு அவங்க கொடுத்த நல்ல ட்ரெஸ் எல்லாம் அப்படி வித்துட்டு இருக்கும். அது அப்போ தகுதியற்ற
தகுதியற்ற நபருக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஏழைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு வாங்கிட்டு போய் அதை வந்து எல்லாருக்குமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து இருக்கிற தானம், தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம். ஒருத்தருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா வந்து மரியாதை பண்ணி கொடுக்கணும். அதுக்குதான் அவங்க வந்து வைஷ்ணவர் பிராமணர்களுக்கு வந்து நல்ல மரியாதையோட கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து தமோ குணத்தை சேர்ந்ததா கூறப்படுகின்றது. பொருள் உரை. போதையிலும் சூதாட்டத்திலும் ஈடுபடுவதற்காக கொடுக்கப்படும் தானங்களுக்கு இங்கு ஊக்கம் தரப்படவில்லை. அத்தகு தானங்கள் தமோ குணத்தை சேர்ந்ததாகும். ஒரு சிலர் நம்ம கிட்ட எங்க ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, காசு கொடுங்க, நம்ம கொடுப்போம். ஆனா அதை வாங்கிட்டு போய் இது தண்ணி அடிப்பாங்க ஒரு சிலர் வந்து. அவை நன்மை அந்த மாதிரி இருக்கிறது தமோ குணத்தை சேர்ந்தது. அவை நன்மை தருபவை அல்ல, மாறாக பாவம் செய்யும் மக்கள் உற்சாகப்படுத்தப்படுகின்றனர். அதுபோல தகுந்த நபருக்கு வழங்கப்படும் தானம் மரியாதை இன்றியும் கவனம் இன்றியும் கொடுக்கப்பட்டால் அத்தகு தானமும் தமோ குணத்தில் இருப்பதாகவே கூறப்படுகின்றது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சரியான நேரத்துல நம்ம கொடுக்கணும், அல்லது தவறானவர்களுக்கு கொடுக்கக்கூடியது வந்து நமக்கு வந்து அது நமக்கு தானமே கிடையாது, நம்மள பாவத்துக்குதான் கொண்டு செலுத்துது. 23வது பதம். ஓம் தத் சத் இதி நிர்தேஷு பிரம்மணஸ்த்ரிவிதः ஸ்மிருதः பிராமணஸ்தேன வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விஹிதா புரா. படைப்பின் ஆரம்பத்திலிருந்து அடுத்து நம்ம இங்க இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஓம் தத் சத், அதோட மீனிங் என்னன்னு பார்க்க போறோம். படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் என்னும் 3 சொற்கள் பரம பூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த 3 குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்படுகின்றன. பகவானுக்கு வந்து அந்த ஆகுதி கொடுக்கும் போது இந்த 3 வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றோம். ஓம் தத் சத், அத வந்து பகவானுக்காக அர்ப்பணிக்கும் போது. சோ எல்லா யாகத்திலும் நம்ம சொல்றோம், நம்ம பார்த்திருக்கோம், பகவானே வந்து நானே பிரணவ மந்திரமான ஓம் என்னும் பிரணவ மந்திரமா இருக்கேன் அப்படிங்கிறார் பகவான். சோ நம்ம யாகம் செய்யும் போதும் சரி, தானம் செய்யும் போதும் சரி, தவம் செய்யும் போதும் சரி, நம்ம இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். தவம், யாகம், உணவுப் பொருட்கள், தானம் ஆகியவை 3 பிரிவுகளாக சத்வ ரஜோ தமோ குணத்தை சேர்ந்தவையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இததான் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம அதை தான் பார்த்தோம். எப்படி அவங்களோட உணவுப் பொருட்கள், அவங்க நம்பிக்கை, அவங்க பண்ணக்கூடிய தானம், அவங்க பண்ணக்கூடிய தவம், 3 விதமான தவம், உடல், மனம், வாக்கு, அவங்க பண்ணக்கூடிய யஜ்ஞங்கள் அல்லது வேள்விகள் 3 குணத்துல இருக்குன்னு பார்த்தோம். முதல் தரம், 2ஆம் தரம் அல்லது 3ஆம் தரம் என எப்படி இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் ஜட இயற்கையின் குணங்களால கலங்கம் இருப்பதால் கட்டுண்டவே. இந்த ஜட லோகத்துல இந்த 3 குணம் இருக்கு. நம்ம இந்த 3 நிலையில பண்ணாலுமே அது வந்து கலங்கமடைஞ்ச ஒண்ணுதான். இருப்பினும் அவை பரம்பொருளை ஓம் தத் சத் நித்தியமான பரமபுருஷ பகவானை குறிக்கோளாக கொள்ளும் போது ஆன்மீகத்தில் ஏற்றம் பெற உதவி செய்பவையாக விடுகின்றன. பகவானை ஏத்துக்கொள்றதுக்கு அது நமக்கு ஒரு விஷயம் யூஸ் பண்றதுனால அது வந்து நமக்கு ஆன்மீகத்துல ஏற்றம் பெற உதவி செய்கின்றது. சத்துவகுணத்துல நம்ம பண்ணக்கூடிய தானம், தவம், யாகம்லாம் அவருடைய திருப்திக்காக பண்ணும்போது நம்ம ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறோம். இந்த குறிக்கோள் சாஸ்திர விதிகளில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஓம் தத் சத் என்னும் இந்த 3 சொற்கள் பூரண உண்மையான பரமபுருஷ பகவானை முக்கியமாக குறிப்பிடுகின்றன. வேத மந்திரங்களில் ஓம் என்னும் சொல் எப்போதும் காணப்படுகின்றது. எல்லா மந்திரமும் ஓம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சாஸ்திரங்களோட விதிகளை பின்பற்றாமல் செயல்படுவன் பூரண உண்மையை அடைய முடியாது. அவன் ஏதேனும் தற்காலிகமான பலனை பெறுவான், வாழ்வின் இறுதி இலக்கை அவனால் அடைய முடியாது. முடிவு என்னன்னா தானம், யாகம், தவம் என யாவும் சத்துவ குணத்தில் செய்யப்பட வேண்டும். சத்துவ குணத்துல செய்யறதுதான் உத்தமமான ஒன்று. ரஜகுணமும் தமோ குணமும் செஞ்சா அது கீழ்த்தரமானவை. ஏன்னா எதிர்பார்த்து செய்யற அது தற்பெருமையோட செய்யற, அதனால தப்பு, கீழ்த்தரமானவை என்பது நிச்சயம். ஓம் தத் சத் என்னும் 3 சொற்களும் முழுமுதற் கடவுளின் திருநாமத்துடன் இணைந்து உச்சரிக்கப்படுகின்றன. உதாரணம், ஓம் தத் விஷ்ணு வேத மந்திரம் அல்லது முழுமுதற் கடவுளின் திருநாமம் எப்பொழுதும் உச்சரிக்கப்படுகின்றதோ அப்போது அதனுடன் ஓம் சேர்க்கப்படுகின்றது. வேத இலக்கியம் என்பதற்கு இதுவே சான்று. ஏன்னா பகவானுடைய பிரணவ மந்திரத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த 3 சொற்களும் வேத பதங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. ஓம் இத் ஏதத் பிரம்மனோ நேதஷ்டம் நாம ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு என்பது முதல் இலக்கை குறிக்கின்றது. பிறகு தத்வம் அசி சாண்டக்கிய உபநிஷத்துல 6, 8, 7 சொல்லப்பட்டிருக்கு. இது 2வது இலக்கு. மேலும் தத் ஏவ சௌமிய சாண்டோக்கிய உபனிஷத் 6.2.1 அந்த 3ஆம் இலக்கை குறிக்கின்றது. இவை ஒன்றிணைந்து
ஓம் தத் சத் ஆகின்றன. படைக்கப்பட்ட உயிர்வாழிகள் முதன்மையானவரான பிரம்மா யாகங்களை செய்த போது முழுமுதற் கடவுளை இந்த 3 வார்த்தைகளை கொண்டு குறிப்பிட்டார். அல்டிமேட்டா இதோடது என்ன? நம்ம பகவானோட திருப்திக்காக நம்ம பண்றோம். அவருக்கு எல்லாத்தையும் அவரே அனுபவிப்பாளர், அவருக்கு எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணியாச்சு. ஓம் தத் சத். கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு கூட நம்ம அதை சொல்லி அவருக்கு வந்தனம் பண்றோம். அதே கொள்கை சீட பரம்பரையில் எப்போதும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. எனவே இந்த பதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஓம் தத் சத் அல்லது பரமபுருஷ பகவானுக்காக செய்யப்பட வேண்டும் என்று பகவத்கீதை பரிந்துரைக்கின்றது. தவம், தானம் மற்றும் யாகத்தினை இந்த 3 சொற்களுடன் ஒருவன் செய்யும் போது அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்படுகின்றான். முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கு உதவக்கூடிய தெய்வீக செயல்களை விஞ்ஞானபூர்வமாக செயலாற்றுவதே கிருஷ்ண உணர்வு. சோ நாம இந்த செயல்கள் செய்யும் போது என்னது நம்ம பார்த்தோம் இல்லையா? உணவு, யாகம், தானம், தவம் செய்யும் போது இந்த வார்த்தையோட நம்ம செயல்களை செய்யணும். அப்படி செய்யும் போது எந்த ஒரு இழப்பும் இல்லை. தஸ்மாதோ இத்யுதாஹ்ருத்ய யக்ஞதான தப க்ரியாஹ பிரவர்த்தந்தே விதானோக்தா சததம் பிரம்மவாதினாம். எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம், தானம், தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றனர். நம்ம அதை ஆரம்பிக்கும் போது ஓம் அப்படின்னு சொல்றோம். ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம். இப்பதான் பார்த்தோம். விஷ்ணுவின் தாமரை தெரிவடிகளே உன்னத பக்தியின் தலம். எல்லாவற்றையும் பரமபுருஷ பகவானுக்கு செய்தல் எல்லா செயல்களின் பக்குவத்தை உறுதிப்படுத்துகின்றது. நாம் என்ன செய்தாலும் அது பகவானோட திருப்திக்காக பண்ணும்போது நம்ம உயர்ந்த பக்குவமான நிலையில இருக்கும் அப்படின்றது தெரியுது. ததித்யனபிசந்தாய பலம் யக்ஞதபக்ரியாஹ தான கிரியாஸ்ச விவிதா கிரியந்தே மோக்ஷகாங்ஷிபிஹி. பலனை எதிர்பார்க்காம பல்வேறு வகையான யாகம், தவம் மற்றும் தானத்தினை தத் எனும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். ஆரம்பிக்கும் போது ஓம்னு சொல்றோம். அதை செய்து கொண்டிருக்கும் போது தத் அப்படின்ற சப்தத்தோட சேரும். அத்தகைய உன்னத செயலின் நோக்கம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவது. எதையும் எதிர்பார்க்காம நம்ம செய்யறோம். ஆன்மீக நிலைவுக்கு உயர்வு பெற வேண்டுமானால் ஒருவன் எந்த விதமான பௌதிக லாபத்திற்காகவும் செயல்படக்கூடாது. ஆன்மீக உலகமான முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு மாற்றம் பெறும் உன்னத நோக்கத்துடன் மட்டுமே செயல்கள் செய்யப்பட வேண்டும். பகவானை திருப்திப்படுத்துறதுக்கும் அவருடைய ஆன்மீக லோகத்துக்கு போறதுக்காக மட்டுமே செயல்கள் செய்யப்பட வேண்டும். சத்பாவே சாதுபாவே சதித்யேதத்யுப்ரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சத்யப்தபார்த்தயுஜ்யதே யக்ஞே தபசி தானே ச ஸ்திதி சோச்யதே கர்ம சைவ ததத்தீயம் ஸ்திதித்யேவாபி தீயதே. பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பரம பூரண உண்மையை இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது. நம்மளுடைய இலக்கு அவரை திருப்திப்படுத்துறது. அதனால சத் அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். உண்மையானது, நித்தியமானது. பிரதாவின் மைந்தனே, அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத். யார் அந்த யாகத்தை பண்றாங்களோ அவங்களும் தூய்மையானவர்கள், உண்மையானவர்கள், நித்தியமானவர்கள். பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம், தவம், தானம் செயல்களும் சத். அந்த செயல்களும் சத்தாக கருதப்படுகின்றது. கருவாக உருவெடுக்கும் தருணத்திலிருந்து வாழ்வின் இறுதி வரை பல்வேறு தூய்மைப்படுத்தும் செயல்கள் வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். பிரசஸ்தே கர்மணி, அதாவது விதிக்கப்பட்ட கடமைகள் என்னும் சொற்கள் அச்செயல்களை சுட்டி காட்டுகின்றன. அத்தகைய தூய்மைப்படுத்தும் முறைகள் உயிர்வாழியின் இறுதி விடுதலைக்காக மேற்கொள்ளப்படுகின்றன. அச்செயல்கள் எல்லாவற்றிலும் ஓம் தத் சத் என்று உச்சரிக்க வேண்டும். நம்ம அந்த நமக்கு விதிக்கப்பட்ட யக்ஞங்களோ, தவங்களோ, தானங்களோ பண்ணும்போது ஓம் தத் சத்னு சொல்லணும். சத் பாவே சாது பாவே எனும் சொற்கள் திவ்யமான நிலையை சுட்டி காட்டுகின்றன. கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் சத்வா எனப்படுகின்றது. கிருஷ்ண உணர்வின் செயல்களில் முழுமையாக மூழ்கி இருப்பவங்க சாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அத்தகு பக்தர்களின் உறவில் திவ்யமான விஷயங்கள் தெளிவடைகின்றன அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதான் பிரசங்காத் என்னும் சொற்கள் உபயோகிக்கப்பட்டுள்ளன. சத் சங்கம் இல்லாமல் தெய்வீக ஞானத்தை அடைய முடியாது. பக்தர்களோட சங்கம் ரொம்ப முக்கியம். ஒருவருக்கு தீட்சை அளிக்கும் பொழுது அல்லது பூணூல் அணிவிக்கும் பொழுது ஓம் தத் தத் என்னும் சொற்கள் உச்சரிக்கப்படுகின்றன. அது போல எல்லா விதமான யாகங்களின் குறிக்கோளும் ஓம் தத் சத் எனப்படும் பரமனே, பகவான் அடையிறது, அவரை திருப்திப்படுத்துறது. தத் அத்தீயம் என்னும் சொல் பரமனுடன் தொடர்புடைய எதற்கும் சேவைகளை அர்ப்பணிப்பதை குறிக்கும். சமைக்கிறது, பகவானின் கோவில்ல உதவி பண்றது, பகவானோட புகழ பரப்புவதற்கான வேறு விதமான செயல்களை செய்தல் போன்றவற்றை இது உள்ளடக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அவருக்காக, அவரோட திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம செய்யணும். அது ஓம் தத் சத் எனப்படுகின்றது.
இப்படி அது உன்னதமான ஒன்று. எல்லா செயல்களையும் பக்குவப்படுத்தி அவற்றை முழுமையாக்குவதற்காக பல்வேறு வழிகளில் இது உபயோகப்படுத்தப்படுகின்றன. கடைசி பதம் அஸ்ரத்தயாஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசதி அசதித்யுச்யதே பார்த்தன ச தத் பிரத்யேனோ இஹஹ. பிதாவின் மைந்தனே, பரமரின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை. அவருக்காக தான் பண்றோம், அவர் மேல நம்பிக்கை இல்லாம பண்ணும்போது அதோட பலன் தான் என்ன இல்லையா? அது இந்த பிரிவுல மட்டும் இல்ல, அடுத்த பிரிவிலும் நம்மள செழுமையாக்காது. உன்னதமான குறிக்கோளின்றி எதை செய்தாலும், என்னதான் நம்ம யாகம் பண்ணாலும் தானம் பண்ணாலும் தவம் பண்ணாலும் பகவான் மேல நம்பிக்கை இல்லாம பண்ணோம் அப்படின்னா அதோட பலனே கிடையாது. ஏன்னா அதோட நோக்கமே அவருதான். அது இல்லாதப்ப அங்க ஒரு பலனும் இல்லை. எனவே இப்பதத்தில் அத்தகைய செயல்கள் கேவலமானவையாக அறிவிக்கப்படுகின்றன. அனைத்து செயல்களும் கிருஷ்ண உணர்வில் பரமனுக்காக செய்யப்பட வேண்டும். அத்தகைய நம்பிக்கையும் முறையான வழிகாட்டுதலும் இல்லையெனில் ஒருபோதும் பலனை அடைய முடியாது. பலன் என்ன? அந்த தன்னுணர்வு பெறுது. எல்லாவித சாஸ்திரங்களிலும் பரமனின் மீதான நம்பிக்கை அறிவுறுத்தப்படுகின்றது. அத்தகைய வேத அறிவுகளை பின்பற்றுவதன் இறுதி நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது. இந்த கொள்கையை பின்பற்றாமல் யாரும் வெற்றியை பெற முடியாது. எனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் ஆரம்பத்திலிருந்து கிருஷ்ண உணர்வில் செயலாற்றும் மிகச்சிறந்தது சிறந்த பாதையாகும். ஒரு அந்த குரு சீட பரம்பரையில இருந்து வந்த குரு கிட்ட இருந்து நாம கிருஷ்ண உணர்வுல செயல்களை செயலாற்றுவது சிறந்த ஒன்று. அவர்தான் நமக்கு சரியான வழியை காட்ட முடியும். அதுதான் வெற்றிக்கு உண்டான வழி. கட்டுண்ட நிலையில் தேவர்கள், பேய்கள் அல்லது குபேரனை போன்ற யக்ஷர்களை வழிபடுவதில் மக்கள் மிகவும் ஆவலாக இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாம் இந்த கட்டுண்டிருக்கும். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்தை விட சிறந்ததே. இருப்பினும் கிருஷ்ண உணர்வை நேரடியாக ஏற்றுக்கொள்பவன் ஜட இயற்கையின் 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன். நம்ம இருக்க வேண்டியது சுத்த சத்துவகுணம், சத்துவகுணத்தில் அல்ல. சத்துவகுணமும் இந்த ஜட இயற்கையில ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. படிப்படியாக உயர்வு பெறுவதற்கான வழிமுறை உள்ள போதிலும் தூய பக்தர்களின் சங்கத்தினால், பக்தர்களோட சங்கம் மிக 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 முக்கியம். ஒருவன் நேரடியாக கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டால் அதுவே மிகச்சிறந்த வழி. பக்தர்கள் சங்கம் மூலமாக கிருஷ்ண உணர்வு கிடைச்சாதான் உண்மையானது. இந்த அத்தியாயத்தில் இதுவே சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இவ்வழியில் வெற்றி பெறுவதற்கு முறையான ஆன்மீக குருவை முதலில் கண்டறிந்து அவரது வழிகாட்டுதலின் கீழ் பயிற்சி பெற வேண்டியது மிக அவசியம். அதன் பின்னர் பரமனின் மீதான நம்பிக்கை அடைய முடியும். இந்த நம்பிக்கையை முழுமையாக வளர்ச்சி பெறும் பொழுது அதுவே பிரேமை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த அன்பே உயிர்வாழியின் இறுதி இலக்கு. எனவே கிருஷ்ண உணர்வை நேரடியாக ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம். இதுவே இந்த 17ஆம் அத்தியாயத்தின் கருத்தாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை நம்பிக்கை பிரிவுகள் எனும் 17ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நம்ம அந்த பக்தியோட நிலைகள் நம்ம பாக்குறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னவாக இருக்குது? ஸ்ரத்தா, சாது சங்கா, பக்தர்களோட சங்கம் கிடைக்கும். பஜன கிரியா, அதுக்கப்புறம் நமக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பக்தியோட அந்த லேடர் சொல்றேன். ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறான அந்த எண்ணங்கள்லாம் விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலைத்த தன்மை அதுல நமக்கு கிடைக்கும். அடுத்த இதுல பாத்தீங்கன்னா நிலையாக நம்ம நம்மளுடைய பக்தியை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி சொல்லிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நிஷ்டா, அதான் நிலையான நிலையில நம்மளோட பக்தி நமக்கு சஸ்டைனா பண்ண ஆரம்பிக்கும். அதை செய்ய செய்ய நமக்கு அதுல ஒரு சுவை ஏற்படும், ருச்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த பக்தி இதுல நம்ம ரொம்ப அஃபெக்ஷனேட்டா, ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்போம். பௌதிக விஷயங்கள்ல நம்மள டிட்டாச் பண்ணி இருப்போம். அதை செய்ய செய்ய அந்த அன்பு பெருகுகின்றது, பாவம். கடைசியா நமக்கு இந்த தூய பக்தி கிடைக்குது. ஸோ இங்க பகவான் பிரபுபாதர் நமக்கு பொருள் எல்லாம் அதை தான் கொடுக்கிறார். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகோ நாம சப்ததசோऽध्यायः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य शील हरिदास ठाकुर की जय. जगत गुरु शील प्रभुपाद की जय. निताई गौरव प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा. हरे कृष्णा. மாதாஜி பிரபுஜி எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. நீங்க புதுசா யாரோ வந்திருக்கீங்க, ருக்மணி மாதாஜி. தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் உங்களை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா அம்மா.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம். கண்ணம்மாள் மாதாஜி, நாங்க எல்லார்கிட்டயும் வந்து டீடைல்ஸ் கேட்டோம், எத்தனை ரவுண்ட் சாண்டிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் ஒரு நாள் போன் பண்ணியிருந்தேன், உங்களோடது எனக்கு கிடைக்கல. நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன், நீங்க எத்தனை ரவுண்ட் சாண்ட் பண்றீங்கன்றத நீங்க தினமும் நம்ம இதை போடலாம். நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அதுல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. சில சமயம் நம்ம ஹோல் டே இது பண்ண முடியாம அஞ்சு ரவுண்ட் பண்றீங்களா? ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரி 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 போல், ஹரி போல். ஓகே. அதுல எங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாருடைய டீடைல்ஸ் நம்ம கேக்குறாங்க, யாரா, ஏன்னா நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க தொடர்ந்து நம்ம கூடவே இருக்கீங்க. அதுல வந்து அட்ரஸ் கேக்குறாங்க, மொபைல் நம்பர். நான் உங்களோட இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருவேன், ஆனா உங்களோட அட்ரஸ் கொஞ்சம் வேணும். சொல்லுங்க அட்ரஸ், எங்க இருக்கீங்கன்னு. அது எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் என் பிள்ளைய சொல்றேன். ஓகே, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, அந்த இதுல போடுங்க. இல்லன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, அது போதும். இல்லைன்னா ஹைதராபாத், திருப்பதியில இருக்கேன். திருப்பதியில இருக்கீங்க இல்லையா? அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன், திருப்பதி மட்டும் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மத்த டீடைல்ஸ் நான் போட்டுறேன். 5 ரவுண்ட் இல்லையா, நான் உங்களோட அனுப்பிச்சு கொடுத்துறேன். ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் பார்க்கலாம். 18வது அத்தியாயம் முடிஞ்சிச்சுனாக்கா இந்த இது முடிச்சிட்டீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க லெவல் 3க்கு டேக் ஆஃப். சரிம்மா. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. வைண்ட் அப் பண்றேன்னா அடுத்த வாரம் பார்க்கலாம் 18வது அத்தியாயத்தோட. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.